friends, நான் உங்க சுபதா zacs kitchen இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இதே மாதிரி மொறுன்னு வீட்லயே சூப்பரான பொரி உருண்டை செய்யலாம். இந்த சவுண்டை ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க, எவ்வளோ தூரத்துக்கு மொறுன்னு இருக்குன்னு. இந்த பொரி உருண்டையை பார்த்தாலே நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருதுல்ல. ஸோ இதே மாதிரி பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அதில் நெய் விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம், இதுதான் அளவு. வெல்லத்தை வந்து நல்லா துருவி கல்லெல்லாம் எதுவுமே இல்லாத க்ளீனான வெல்லமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு அப்படியே நம்ம அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெல்ட் ஆக விடலாம். இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு நல்ல தண்ணி, க்ளீனான தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ண வெல்லத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா இப்படி கையில் உருட்டி எடுத்தோம் அப்படின்னா சவன்னு இருக்கக்கூடாது. இப்படி இழுக்க வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து தப்பான கன்சிஸ்டன்சி. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அதை வந்து முருக விடலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு முருக விடுங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். இப்போது ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக முருக விட்டுருக்கேன். இதை திரும்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு இந்த தண்ணிக்குள்ளே விட்டதுக்கப்புறம் கையில் எடுத்தோன்னா உடையுது பாருங்கள். டக்குன்னு அப்படியே உடையணும். இப்படி நம்ம கையை விட்டு உடைச்சி பார்த்தோன்னா உடையுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உடையணும். இந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா தான் கரெக்டான பதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அப்படியே பொரியெல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரி எல்லாத்தையும் போட்டு நல்லதை வந்து சூடோடு இருக்கும் போதே நல்லதை கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் போகிற மாதிரி இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதை வந்து நம்ம அப்படியே வந்து உருண்டை பிடிக்க வேண்டியது தான். ரொம்ப ஆற விட்டுட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கை பொறுக்கிற சூட்டில் அப்படியே நம்ம அதை வந்து சேர்த்து பிடிச்சோம் அப்படின்னா நல்லா அப்படி உருண்டை பிடிக்க வந்துடும். இப்போ இதை நம்ம ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ உருண்டை சைஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படின்றத பொறுத்து நம்ம உருண்டை சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்படி நம்ம பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா உருண்டைகள் நல்ல பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா மொறுன்னு இருக்கும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 3லேருந்து 5 நாள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு இதை சாப்பிட்லாம். நல்லா டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.